வணக்கம் நண்பர்களே, விஜயபிரகாஷ் பேசுகிறேன். 90 நாட்களில் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவது எப்படி? இப்போ என்ன மாதிரி சூழலில் நீங்கள் இருக்கீங்களோ அதை பற்றிலாம் கவலைப்படாமல் வெறும் 90 நாட்கள் நான் சொல்கிற ப்ராசஸை டே பை டே பண்ணிட்டு வந்தீங்கன்னா 90 நாளில் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, நீங்கள் எதை ஒரு ப்ராப்ளம் சேலஞ்சுன்னு நினைக்கிறீங்களோ அதற்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். சரியா? கம்ப்ளீட்டாக அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு பிரச்சனை ஒன்று இருக்கவே இருக்காது. சரியா? ஒன்று சொல்யூஷன் கிடச்சிருக்கும், அல்லது சொல்யூஷனுக்கான வழி கிடைக்கும். அவ்வளோ, 2 ப்ராசஸ் தான். சரியா? இந்த 90 நாள் என்பது பார்க்கும்போது பெருசாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, டக்குன்னு ஓடிடும். சரியா? இப்போ தான் நியூ இயர் வந்த மாதிரி இருக்கும், நியூ இயரே முடிய போகுது. இப்போ கோல் செட்டிங் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். லைஃப்பை மாற்றணும் அப்படின்னா நமக்கு ஒரு சக்ஸஸ் ஸ்கிரிப்ட் தேவைப்படுது. வீடு கட்டணும்னா எப்படி ஒரு ப்ளூ பிரிண்ட்டோ அது மாதிரி நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணும், பணக்காரன் ஆகணும், என்னென்ன ஆசைகள் உங்களுக்கு இருக்கோ எல்லாம் நிறைவேறணும்னா அதற்கு ஒரு சக்ஸஸ் ஸ்கிரிப்ட் தேவைப்படுது, ஒரு ஸ்ட்ரக்சர் டிசைன் தேவைப்படுது, ஒரு அல்காரிதம் தேவைப்படுது. அதான் நான் கோல் செட்டிங் சொல்கிறேன். அந்த கோல் செட்டிங்கை எப்படி பார்க்கலாம்? 333 ஃப்ரேம் ஒர்க் மூலம் நம்ம பார்த்தோம். இதுதான் கோல் செட்டிங், இதுதான் ஃப்ரேம் ஒர்க், இப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். அடுத்தது 4R மெத்தட், அடுத்தது P4 மெத்தட். இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 4 3 2 1 கம்ப்ளீட்டாக கோல் செட்டிங்னா இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ நம்ம நினச்ச விஷயங்களை, நினச்ச இலக்குகளை, இப்போ நம்ம இலக்குகளை எப்படி டிசைன் பண்ணணும், ஒரு பேட்டர்ன் பண்ணணும் கற்றுக்கிட்டோம் லாஸ்ட் 4 டேஸாக. இன்றைக்கி 5th டே, 5வது நாள். இன்றைக்கி நம்ம எப்படி என்ன கற்றுக்க போகிறோம்னா, எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலம், ஈர்ப்பு விதியின் மூலம் நம்மளுடைய இலக்குகளை நிறைவேற்றி கொள்வது. சரியா? நிறைய பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னு தெரியும், ஆனால் அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறது அப்படின்றத நம்ம கற்றுக்க போகிறோம். இதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 6 ஸ்டெப் ஃபார்முலாவையும் இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். அதனால் ஹெட்செட் போட்டு கேளுங்க, 1க்கு 2 தடவை கேளுங்க, நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்ததில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு புரிஞ்சுது ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருந்திருக்கீங்க, புரியவே இல்லை அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட்டில் கேளுங்க. ரைட், இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல் ஸ்டெப்பு, கோல் மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன? இலக்கு, கோல் என்பது இலக்கு, மேனிஃபெஸ்டேஷன், மேனிஃபெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மேனிஃபெஸ்ட் அப்படின்னா வெளிப்படுத்துறது, பகிரங்கமாக வெளிப்படுத்துறது, அவ்வளோதான். எனக்கு இது வேணும்னு கேட்குறது, மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு புகஞ்சு போகிறது அல்ல. சரியா? இந்த இடத்துல லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று சொல்லுது, எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை தான் இருக்கிறீங்க. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக். இது ஒரு சயின்டிஃபிக் ஒரு ஃபிலாசபின்னு வச்சுப்போம். சரியா? சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயம், எது நினைக்குமோ அது நடக்கும் அப்படின்னு. இப்போ நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா பாசிட்டிவாக நடக்கும், நெகட்டிவாக நினச்சிங்கன்னா நெகட்டிவாக நடக்கும். எண்ணங்களில் நேர்மறையான விஷயங்கள் இருந்தால் நேர்மறையான விஷயங்கள் கொண்டு வரும், எதிர்மறை அதிகம் இருந்ததுன்னா எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும். ரைட்டா? அவுட்கம், பாசிட்டிவான ரிசல்ட்டு நெகட்டிவாக வரும், பாசிட்டிவாக வரலாம். இந்த இடத்துல நிறைய பீப்புள் நெகட்டிவை ஈர்க்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை உணர்வுகள் அவங்களுக்கு இருக்கும். நிறைய பேருக்கு நினச்சதெல்லாம் நடக்குது, பாசிட்டிவாகவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்க பாசிட்டிவாக நினைக்கிறாங்க, பாசிட்டிவாக பேசுகிறாங்க, பாசிட்டிவான விஷயங்களை ஈர்க்கிறாங்க. இதை பொறுத்து தான் நமக்கு பாசிட்டிவோ நெகட்டிவோ. ரைட்? இப்போ இந்த இடத்துல நான் சொல்கிறேன் பாருங்க, நாம் நம்முடைய கோல்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், வெளிப்படுத்தணும் அப்படின்னா 2 விஷயத்தில் நம்ம பண்ண போகிறோம். ரைட்டா? ஸ்டெப் நம்பர் 1, பாசிட்டிவாக எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். ப்ரொஜெக்டிங் பாசிட்டிவ். நான் சொல்லுவேன், ப்ரெடிக்ஷன் ப்ளஸ் ப்ரொஜெக்ஷன், P² = சக்ஸஸ், பிஸ்னஸ் சக்ஸஸ். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்றது உங்களுக்கு ப்ரெடிக்ஷனாகவும் தெரியணும், ப்ரொஜெக்ஷனாகவும் தெரியணும். இதுதான் P². நான் பிஸ்னஸ் வீடியோக்களில் சொல்லுவேன். இந்த இடத்துல ப்ரொஜெக்டிங் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறேன். ப்ரொஜெக்ட்னா என்னது? பாசிட்டிவாகவே எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணுறது. எந்த விஷயங்கள் நெகட்டிவாக நடந்தாலும் கூட, நெகட்டிவான மனிதர்கள் எது பண்ணாலும் கூட, நான் என்னுடைய செயல்கள் எல்லாமே பாசிட்டிவாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவேன். நான் எப்பயுமே செட்பேக் ஆக மாட்டேன், நெகட்டிவாக ஆக மாட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸ்டெப் நம்பர் 1, ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் பாசிட்டிவாக. 2வது, நாம் டிஃபைன் பண்ணுறோம். 3 விஷயங்கள் டிஃபைன் தெளிவாக இருக்கும். சரியா? 1, எண்ணங்கள். இது ரொம்ப 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 டேஞ்சரான விஷயம். நீங்கள் ஏதாவது ஒரு கவலைக்குள்ளே, பயத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா அப்படியே ஒரு புதக்குழி மாதிரி அப்படி எண்ணங்கள், உணர்வுகள் அப்படியே இழுத்துட்டு போய் ஆக்ஷனாக மாற்றி விட்டுரும். அப்போ நமக்கு தேவை என்னன்னா, எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள். எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள் கிளியர் கட்டாக இருக்கணும். இந்த 3 தாட்ஸ், ஃபீலிங்ஸ், ஆக்ஷன்ஸ். தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? ஸ்டெப் நம்பர் 1, எதையுமே பாசிட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம், ப்ரொஜெக்டிங் பாசிட்டிவ். 2வது விஷயம் என்ன? கிளியராக இருக்கேன், என்னுடைய எண்ணங்களில் கிளியராக இருக்கேன், என்னுடைய உணர்வுகளில் கிளியராக இருக்கேன், என்னோட செயல்களில் நான் கிளியராக இருக்கேன், ரொம்ப கிளியராக இருக்கேன். இது நல்லா கவனித்து பாருங்கள், உண்மையிலுமே நம்ம கிளியராக இருக்கோமா?
கிளியராக இருந்தால் ஏன் நம்மளுடைய ரிசல்ட் ஃபெயிலியராக போகுது, நெகட்டிவாக மாறுது? அப்போ எண்ணங்கள், ஏதோ ஒரு டாஸ்க் வருது, நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாத விஷயங்களை தான் நம்ம ப்ராப்ளம்னு நினைக்கிறோம். சரியா? சைக்கிள் ஓட்ட தெரியாதவனுக்கு சைக்கிள் ஓட்டுறது பெரிய கஷ்டம். 2 வீலரு, காரு எல்லாமே அப்படிதான். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு கற்றுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக இல்லையா? அப்போ ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்காமல் இருக்கும்போது கஷ்டப்படுறோம். கஷ்டப்படாமல் இருக்கணும்னா நம்ம கற்றுக்கணும், அவ்வளோதான். சரியா? இப்போ பாசிட்டிவாக இனி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் பாசிட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். 2வது, என்னுடைய எண்ணங்களை உற்று கவனிக்க போகிறேன். பாசிட்டிவாக தான் நடந்துக்க போகிறேன், கிளியராக இருக்க போகிறேன். 2வது, என் உணர்வுகளை யாரும் காயப்படுத்த முடியாது. நானும் காயப்படுத்த மாட்டேன். நானே காயப்படுத்திக்க மாட்டேன். ஏதோ ஒரு பிரேக்கப் நடந்திருக்கு, ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஃபெயிலியர் நடந்திருக்குன்னா திரும்ப 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 அதை நினச்சி நான் கஷ்டப்பட போகிறது இல்லை. ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப். 3வது, நான் ரொம்ப கிளியராக இருக்கேன் என்னோட ஆக்ஷனில். நான் அடுத்து என்ன பண்ண போகிறது எனக்கு 100% தெரியும். நான் திரும்ப சொல்கிறேன், ஆக்ஷன் வெர்சஸ் ரியாக்ஷன் அல்ல வாழ்க்கை. சரியா? ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், நம்ம வீட்டில் ஒரு மேரேஜ் பண்ணுறோம், நம்ம தம்பிக்கோ தங்கச்சிக்கோ பையனுக்கோ பொண்ணுக்கோ பிளான் பண்ணுறோமா இல்லையா? ஒரு வெக்கேஷன் போகிறோம், பிளான் பண்ணுறோமா இல்லையா? இதுக்கெல்லாம் பிளான் பண்ணுறோம். நம்மளோட இலக்குகளுக்கு பிளான் பண்ணுறோமா? லைஃபுடைய சக்ஸஸுக்கு பிளான் பண்ணுறோமா? ஒரு ஊருக்கு போகிறோன்னா எத்தனை மணிக்கு கிளம்புறோம், எதில் போகிறோம், எவ்வளோ காசு, எல்லாமே பிளான் பண்ணுறோம். ஆனால் ஒரு 100 நாளில் இந்த விஷயத்தை ஜெயிக்க போகிறோம், 1 வருஷத்தில் ஜெயிக்க போகிறோம், 3 வருஷத்தில் ஜெயிக்க போகிறோம், 5 இயர்ஸில் ஜெயிக்க போகிறோம், அதற்கென்று ஒரு பிளான் வச்சு அதை நோக்கி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நகர்றோமா? அந்த ஆக்ஷனை போடுறோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம போடுறோமா, நம்ம குழந்தைகள் போடுதா, நம்ம குடும்பம் அதை நினைக்குதா, நம்ம டீம் அதை நினைக்கிறா? அடுத்த 5 இயர்ஸ்க்கு நம்மளோட கம்பெனி இப்படி இருக்கும், இவ்வளோ டர்ன் ஓவர் இருக்கும், இவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும், இவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்கும், இவ்வளோ ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, இந்த லெவலில் இருக்கும், நம்பர் 1 இருக்கும். இதெல்லாம் பிளான் பண்ணுறோமா? இதெல்லாம் பண்ணுங்க. இதுதான் நான் சொல்லித்தரது. ஃபஸ்ட்டு விஷயம் இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறது, மேற்குறிப்பிட்ட விஷயங்களில் கோல் மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன, அதற்கு 2 ஸ்டெப் ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பேசிக்காக கடந்த 4 நாட்களும் கோல் செட்டிங்கை பற்றி நம்ம தெளிவாக கற்றுக்கிட்டோம். இதற்கு மேலே கோல் செட்டிங் பற்றி உங்களுக்கு டவுட்டே இருக்காது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்மளோட குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும், நம்மளோட குடும்பத்தினருக்கு சொல்லிக் கொடுக்கணும், நம்மளோட பிஸ்னஸ் குடும்பத்தினருக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஆசிரியர்களாக இருந்தால் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன விஷயம் பார்த்தோம்னா, 2 ஸ்டெப் பார்த்தோம். எப்பயுமே நம்ம பாசிட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். அடுத்தது 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, எண்ணம், உணர்வுகள், செயல்கள், இது 3ம் நான் கிளியர் கட்டாக இருப்பேன். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு விஷயத்தில் பார்த்தோம். 2வது, எப்படி கோல்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கிளியரான ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிக்க போகிறோம். சரியா? ரைட். எனக்கு என்னுடைய இலக்குகள் மீது கிளியரான ஒரு தன்மை இருக்குது. சரியா? இதை தான் நான் பண்ண போகிறேன், இதுதான் என்னோட இலக்குகள். இலக்குகளில் மிகப்பெரிய குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. குழப்பமற்ற தெளிவான இலக்குகள், எனக்கு இதுதான் வேணும். நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, எனக்கு ஒரு கார் வேணும், எனக்கு ஒரு BMW 5 சீரீஸு இன்னும் ஒரு 90 நாட்களில் வேணும், இவ்வளோ பட்ஜெட்டில் இந்த கலரில் வேணும், அவ்வளோதான். கிளியர் கட்டாக ஒரே சென்டென்ஸில் எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். அப்போ கிளியராக இருக்கேன். இந்த இடத்துல என்னோட கிளைண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது என்ன தெரியுமா? ஆக்ஷனபிள் அப்ஜெக்டிவ்ஸ். நம்ம எது பண்ணாலும் ஒரு ஆப்ஜெக்டை வச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆக்ஷனும் அதை நோக்கி தான் இருக்கும். ஒரு இலக்கை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்ல, இப்போ நான் டைவர்ட்டே ஆக மாட்டேன். ஒரு எக்ஸாமில் நான் ஒரு UPSC அடிக்கணும், அவ்வளோதான் என்னோட கோல். அப்படி நான் முடிவு பண்ணிட்டேன்னா என்னுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே அதை நோக்கி தான் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்? தயார்படுத்துதல். முதல்ல டேட்டா பேஸிங், எங்கெங்கெல்லாம் நமக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்குது, டூல்ஸ் கிடைக்குது, டெக்னிக்ஸ் கிடைக்குது, இதெல்லாம் கற்றுக்கணும். இதுக்கு மெட்டீரியல்ஸை எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். 2வது, அந்த மெட்டீரியல்ஸை பிளான் பண்ணுறோம், ஷெட்யூல் பண்ணுறோம். இன்னும் எக்ஸாமுக்கு ஒரு 6 மாதம் இருக்குது, 180 நாள். எதெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் ரிவிஷன். எப்போல்லாம் சோர்ந்து போகிறோமோ, யாரெல்லாம் இந்த IAS IPSல ஜெயிச்சாங்களோ அவங்களுடைய வீடியோஸ் பார்க்க போகிறோம். முடிஞ்சால் ஒரு பர்சனல் மென்டாரிங் எடுத்துக்க போகிறோம். இதற்கு அகாடமி மாதிரி இருந்தால் சேர போகிறோம். ரைட்டா? இப்போ உங்கள் கையில் ஒரு மெட்டீரியல் இருக்குது, ப்ரிப்பரேஷனுக்கான டைமை ஒதுக்கிட்டீங்க, ஷெட்யூலை போட்டிங்க, ரிவைஸ் பண்ணுறீங்க. எப்போல்லாம் சோர்ந்து போகிறீங்களோ அப்போ இந்த மாதிரியான மோட்டிவேஷனல் வீடியோஸை கேட்குறீங்க, பார்க்குறீங்க, அந்த துறையில் இருக்கவங்ககிட்ட பேசுகிறீங்க. இதுதான் சக்ஸஸ். ரைட்? இதுதான் ஆக்ஷனபிள் அப்ஜெக்டிவ்ஸ். இப்போ நான் சினிமாவுக்கு போய் ஒரு 3 மணி நேரம் வேஸ்ட் பண்ண போகிறேன், ஒரு ஃபேஸ்புக்லேயே இன்ஸ்டாகிராம்லேயே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ண போகிறேன். அதே இன்ஸ்டாகிராமில் என்னால், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் யாரெல்லாம் எக்ஸாமில் நம்பர் 1 வந்தாங்க, யார் கோல்டு மெடல் எடுத்தாங்க, யார் ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு வந்தாங்க, இந்தியா லெவலில் ஃபஸ்ட்டு வந்தாங்க, எப்படி மெமரியை இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நான் கற்றுப்பேன். எப்படி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நான் சோஷியல் மீடியாவில் கற்றுப்பேன். நான் மனுஷன்தான். சரியா? ஆனால் அதற்காக ஒரு 20 to 30 மினிட்ஸ் என்ன அடுத்த ஸ்டெப்போ அதற்கான விஷயங்களை நான் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் ஒரு பாட்டை கேட்கறது இல்லை, ஒரு டான்ஸை பார்க்கறது இல்லை, மேட்சை உட்காந்து பார்க்கறது. அதெல்லாம் என்னுடைய IAS கனவுக்கு எதிராக இருக்கோ அதை சத்தியமாக நான் செய்ய போகிறது இல்லை.
ஏன்னா எனக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு டாஸ்க் இருக்கு. யோசிச்சு பார்ப்போம் அந்த இடத்துல. நான் ஒரு கலெக்டர்னா என்ன நடக்கும்? என்னுடைய அப்பா அம்மாவுக்கு என்ன பெருமை, என் நண்பர்களுக்கு என்ன பெருமை, என்னோட சொந்தக்காரங்களுக்கு என்ன பெருமை, அதை விட என் ஆசிரியர்களுக்கு என்ன பெருமை, என் ஸ்கூலுக்கு என்ன பெருமை, இதை யோசிக்கும் போது தனி ஒருத்தனா நின்று நான் அந்த யூபிஎஸ்சி அடிப்பேன், ரேங்க்ல அடிப்பேன். இந்த இடத்துல யார் என்ன டைல்யூட் பண்ணாலும், எந்த மாதிரியான எமோஷன்ஸ் டைல்யூட் பண்ணாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், பிறந்தழுவேன். இதுதான் ஆக்ஷனபிள் அப்ஜெக்டிவ். சரியா? எதை நம்ம கேர் பண்றோமோ அதுதான் நமக்கு ரிசல்ட்டாக வரும். லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய டெக்னிக்ஸ் எல்லாமே ஒன்னே ஒன்று தான் சொல்லுது. என்ன தெரியுமா? நீ என்ன போடுறியோ, பாசிட்டிவா நினைச்சா 20 மடங்கு பாசிட்டிவா நடக்கும், நெகட்டிவா நினைச்சா 20 மடங்கு பாசிட்டிவா நடக்கும். நான் என்ன கேட்குறேன், யாரெல்லாம் இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றாங்களோ, நான் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக பார்த்துட்டு இருக்கேன். ஒரு சிங்கர் ஆகிறது எப்படி, இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ வந்து இப்போ நான் சொல்றது என்னன்னா, ஒரு யூபிஎஸ்சி அடிக்கிறது ஒரு பெரிய விஷயமா நான் கேட்குறேன். அப்போ யூபிஎஸ்சி தமிழ்நாட்டிலேருந்து யாருமே அடிக்கலையா? அடிக்காத ஏதோ ஒரு ஒரு கிரகத்துக்கு எதுவுமே நடக்காத ஒன்று கண்டுபிடிச்சி அனுப்புறான் பாரு, அவனே அனுப்புறான். கிரகம் எங்க இருக்குன்னே தெரியல, எப்படி அனுப்பணும்னு தெரியல, அனுப்பிச்சிட்டான். ஆனால் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி மெட்டீரியல்ஸை வச்சு அதை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம், ஒரு இன்டர்வியூ பண்ண போகிறோம். இதில் என்ன இருக்குது ராக்கெட் சயின்ஸு? எத்தனை பேர் தமிழ்நாட்டிலேருந்து செலக்ட் ஆகியிருக்காங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட் எடுத்து பாருங்க. ஒரு கைத்து கட்டில் முட்டாய் வித்த லேடியோட பையன் அடிச்சிருக்கான். லாஜிக் இருக்கா? அப்போ நாம் அந்த மாதிரி இருக்குமா? அப்போ நாம் எந்த மாதிரியோட சக்ஸஸை கொடுக்கணும்? அப்போ முடியாதுன்னா எதுவும் கிடையாது. அப்போ முடியாது அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து எவனுமே ஐஏஎஸ் ஆகிருக்கவே முடியாது. இப்போ இத்தனை ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் வந்திருக்காங்க அப்படின்னா, ஐஆர்எஸ் ஐபிஎஸ் வந்திருக்காங்கன்னா அவங்களால முடியுதுன்னா உங்களால் முடியாதா? அவங்களுடைய கைடன்ஸ் எடுத்துக்க போகிறீங்க. இப்போ 10 வருடங்களுக்கு 20 வருடங்களுக்கு முன்பு இருந்த நிலைமை மாறி நிறைய அகாடமிஸ் வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ மெட்டீரியல்ஸ் வந்துருச்சு, ஈஸி. புரியுதா? முன்ன இருந்ததுக்கு இது ஈஸி. இப்போ மைண்ட் செட்டை நீங்கள் போட்டிங்கன்னா ஜெயிச்சிருங்க. ரைட்? இப்போ உங்கள் தாட்ஸை கொண்டு வரும். என்னைக்கு உங்களுடைய எண்ணங்களும் உங்களோட ஆக்டிவிட்டி, உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் அலைன் ஆகுதோ அந்த இடத்துல சக்ஸஸ் வந்துடும். எண்ணங்கள் ஒரு மாதிரி இருக்கு, ஐயோ ஜெயிக்க மாட்டோமோ, கடனை அடைக்க மாட்டோமோ, இந்த டார்கெட்டை ஃபினிஷ் பண்ண மாட்டோமோ, இந்த மாதிரியான குழப்பங்கள் நமக்குள்ள வரும்போது ஆக்ஷனும் அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். ஏன்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சப்கான்ஷியஸில் போய் ஸ்டோர் ஆகிட்டே வரும். ரைட்டா? அப்போ எந்த ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் நினைக்கிறீங்களோ அதை அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும். அதுதான் சொல்கிறேன்ல, பாசிட்டிவான விஷயத்தை போட்டால் 20 மடங்கு பாசிட்டிவ், நெகட்டிவான விஷயத்தை போட்டால் 20 மடங்கு நெகட்டிவ். இந்த இடத்துல நான் சொல்கிறது என்னென்னா, கிளியரான ஒரு மென்டல் இமேஜ் இருக்குது. இதை தான் நம்ம கிரியேட் பண்ணோம். சக்ஸஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு கிரியேட்டிங் மென்டல் இமேஜ். அதாவது உங்களுடைய டிசைர்ட் அவுட்கம் இருக்குல்ல, என்ன இப்போ ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, மாதம் 1 கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் அப்படியே யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும்?